உலக நாயகனா யாருன்னு கேட்டால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே உல்டா நாயகன் ஒருத்தர் இருக்கான். அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் தான் அது. என்னடா கண்ணாடியை காட்டுறான்னு பார்க்காதீங்க. இவன் முன்னாடி போய் நின்று நம்ம என்ன பண்ணாலும் எல்லாத்தையுமே உல்டாவாக தான் காட்டுவான். இப்போ இவன் முன்னாடி போய் நின்று ஒரு இட்லி எடுத்து நான் திங்கிறேன். நான் திங்கிறது என்னவோ சோத்தாங்கையில் தான். ஆனால் அவன் காட்டுறது ஆய் கழுவுற கையில இந்த மாதிரி எல்லாத்தையும் கிராஸாக தான் காட்டுவான் இவன். அது ஏன் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உண்மையிலே இந்த பிரச்சனைக்கு கண்ணாடி காரணம் இல்லை, நம்ம மண்டைக்குள்ள இருக்க இந்த மடப்பைய மூளை தான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ஒரு கண்ணாடி முன்னாடி மேற்கு திரும்பி நிற்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ணாடியில் இருக்க நீங்கள் கிழக்கு திரும்பி நிற்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக் டைரக்ஷனில் மட்டும்தான் மிரர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணும். ஆனால் இந்த மடப்பைய மூளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சைடு வாக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி விட்டுறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டை ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டும் அதே சைடில் இருக்கிற கையை ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது அவரோட லெஃப்ட் ஹேண்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அவரோட ரைட் ஹேண்டு உங்களோட லெஃப்ட் சைடில் தான் இருக்க முடியும். ஸோ இதே கான்செப்ட் தான் மிரரில் தெரிகிற உங்களோட உருவத்தையே உங்களோட மூளை வேற ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுறதுனால தான் இந்த உல்டா எஃபெக்ட், இந்த மிரர் ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்குது. ஸோ தப்பு கண்ணாடி மேலே இல்லை, நம்ம கபாலத்தில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஆனால் இல்லை. நேச்சுரலாக இதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அது என்ன பண்ணுறத பார்ட் 2ல் பார்க்கலாம். பார்ட் 2 வேணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.